ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் புதிது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி இட்லி, தோசை, சப்பாத்தி, ரொட்டி, ஊத்தப்பம், சுட சுட சாதத்துக்கெல்லாம் போட்டு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப அருமையான சத்தான சுவையான சைடிஷ் ரெசிபி பார்க்க போகிறோங்க. இந்த சைடிஷ் ரெசிபி வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவோட ட்ரை பண்ணி பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இப்போ வாங்க இந்த சத்தான சுவையான சைடிஷ் ரெசிபி பார்க்கலாம். இப்போ சைடிஷ் செய்கிறதுக்கு கடாயில் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் இதில் 5 தக்காளி பழம், நல்ல பழுத்த பழமாக நாட்டு தக்காளியாக சேர்த்துருக்கேன். 4 பூண்டு பற்கள், ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 5 பச்சை மிளகாய் இது போல் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் போல் இது நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ மிதமான தீயில நல்லா வதங்கி வரட்டுங்க. இப்போ தக்காளி, பூண்டு, மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த டைமில் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கொஞ்சமாக புளி சேர்த்துக்குங்க. இதில் ஒரு கட்டு அளவுக்கு மல்லித்தழையை நல்லா சுத்தப்பட்டுட்டு பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். இப்போ மல்லித்தழையை நல்லா தக்காளியோடு ஒரு 30 செகண்டுக்கு நல்லா வதக்கி கொடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு 30 செகண்டுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ உப்பு சேர்த்து இதையே மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ மிக்ஸ் பண்ணி சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை இல்லை வெல்லம், ரெண்டுத்தில் எது வேணாலும் சேர்த்துக்கிங்க. தண்ணி எதுவும் சேர்க்காமல் கொஞ்சம் கொரப்பாக, ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ அரைச்சிட்டு வந்ததை ஒரு பவுலில் மாற்றிருக்கேன். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாங்க. தாளிப்பு காரணியில் 1/2 டீஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, 3 வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, இது எல்லாம் பொரிஞ்சதும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க தாளிப்பு கலவியை. இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த சைடிஷ் பார்த்திங்கன்னா சுட சுட சாதத்தில் கூட போட்டு சாப்பிட்லாங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். கொஞ்சமாக நெய் விட்டு இந்த சைடிஷை போட்டு பசஞ்சு சாப்பிடுங்க, அவ்வளோ ருசியாக இருக்குங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி, ரொட்டி இது எல்லாத்துக்கும் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த முறையில் நீங்கள் சைடிஷ் செய்து கொடுங்க, எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுடன் சைடிஷ் ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.